ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தேன். பாப்பா குட்டிஸ் எல்லாம் ஏதோ ஒரு டாய்ஸ் ஒன்று வச்சிருந்தாங்களா. என்ன டாய்டா அப்படின்னு பார்த்தா வண்டர் ஸ்பேரு. ரவுண்டா ஒரு பால் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு மோட்ரு உள்ள 2 ஃபேன் இருந்துச்சு. ஆன் பண்ணதும் லைட் எரியுது அழகா. ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிட்டு கையில் வச்சு விளையாண்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு பறந்து எங்கெங்கேயோ போய் அடிச்சுக்குது. பாப்பா குட்டிஸ்க்குலாம் நல்லா விளையாட தெரியும் போல. லைட் ஆஃப் பண்ணுங்க சித்தப்பா, அப்பதான் சூப்பரா இருக்கும், நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னச்சா. சரி லைட் ஆஃப் பண்ணுதாங்க அப்படின்ட்டு கையில வச்சு விட்டு பார்த்தா பாருங்க, அப்பயும் அங்கேயே போய் அடிச்சுக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தான் விட தெரியலையா, இல்ல பாலே அப்படிதான் போகுமா, இல்ல வெட்ட வெளியில விட்டாதான் சூப்பரா இருக்குமான்னு தெரியல. ஆனா கையில வச்சிருக்கும் போது சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கலர் லைட்டு கையில வைக்கும் போது ஜம்ப் பண்ணி போகுதா தானாவே ஆட்டோமேட்டிக்காவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் பாப்பா குட்டிகிட்ட சொன்னேன், தங்கம் நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கிறேன், அதுக்கப்புறம் இருட்டில் விடுறேன், பகல்லே பசுமாடு தெரியல, நைட்ல எரும மாடு தெரியாது தங்க எனக்கு அப்படின்னு சொன்னா. சரி சித்தப்பா நீங்க ஃபர்ஸ்ட் கத்துக்குங்க, அதுக்கப்புறம் நைட்ல நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொன்னிச்சு. நானும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். டயர்டா எனக்கா நெவர். ஆனால் எனக்கு டயர்ட் இல்லை, அந்த பவுன்சிங் பாலுக்கு டயர்ட் ஆகிட்டு கையில் அழகாக வச்சு விளையாட கற்றுக்கிட்டேன். ஆனால் அதுக்குள்ளே சார்ஜ் முடிஞ்சிட்டு அந்த வண்டர் ஸ்பேரில் என்ன பண்ணுறது, அவள் நேரம் வச்சு விளையாடிக்கிட்டே இருந்தால் எதாக இருந்தாலும் சார்ஜ் முடிய தான் செய்யும். அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா.